எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பானிபட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேஸு. அது என்னென்னா, ஒரு 6 வயசு குழந்தை தண்ணியில் ட்ரவுன் ஆகி இறந்துருச்சு. அதாவது ஒரு வெட்டிங்கில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது என்னென்னா, ஒரு உமன் இந்த சீரியல் கில்லராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எஸ்பெஷலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைகளை கொன்னுருக்காங்க இவங்க. இது தன்னுடைய சொந்த பையனையுமே இவங்க கொன்னுருக்காங்க. அதை சஸ்பெக்ட் பூனம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லேடி பேர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த அர்ஜி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்கள. அதாவது தன்னோட குழந்தைய விட எந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கோ அந்த மாதிரி குழந்தைங்கள கொல்லணுங்கிற அந்த இது இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. வெட்டிங்கில் ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால 6 வயசு குழந்தை. அந்த டெத்து அதாவது மிஸ்டீரியஸாக இருந்திருக்கு. அதை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பூனம் அந்த அக்யூஸ்டுக்கு 34 வயசு ஆகுது. அவங்க தன்னோட சொந்த பையனையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. 4 பேர் 4 பேரை கொலை பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள. அதில் ஒரு குழந்தை இவங்களோடது. ஏன்னா வேறு ஏதோ ஒரு குழந்தைய அவங்க மர்டர் பண்ணும்போது இந்த பையன் பார்த்துட்டான். எங்கேயாவது விட்னஸ் ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால இவனையும் அவங்க மர்டர் பண்ணிட்டாங்க. இது 3 குழந்தைங்களுமே என்னென்னா கேர்ள்ஸ் தான். சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே ஆக்சிடென்டலாக தான் இறந்துருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பூனமுக்கு இன்னொரு சன்னும் இருக்கான். அவனுக்கு 4 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஹஸ்பண்ட் என்னென்னா ஒரு ஃபார்மர். பவார் அப்படிங்கிற வில்லேஜில் சோனிபட் அப்படிங்கிற இடத்துல அவர் அங்கே ஃபார்மராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லேடி அந்த குழந்தை இறந்ததில்ல அதுக்கிட்ட இனிமையாக பேசி அந்த பொண்ணை தன் பக்கம் வர வச்சு இந்த மாதிரி மர்டர் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ஒரு டப்பில் வாட்டரை போட்டு அதில் என்னென்னா உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு ட்ரவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அதில் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹோமிசைட் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் யாரெல்லாம் அந்த வெட்டிங் அந்த இடத்துல இருந்தாங்களோ அவங்கக்கிட்டலாம் எல்லாத்தையும் விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூனம்கிட்ட பேசினேன். அது இன்கன்சிஸ்டண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பொண்ணு இறந்ததில் அது பேர் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியில் இன்ட்ரோகேட் பண்ணும்போது அவங்களுடைய முறையில் பண்ணும்போது பூனம் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் தான் பண்ணேன், இந்த ஒன்றை மட்டும் பண்ணலை, மீதி 3 கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 2019 அவங்க ஃபஸ்ட்டு பார்ன் சுபம் அப்படிங்கிற அந்த இதை மேரேஜ் ஆகிருக்கு 2019. 2023 அவங்களுடைய ஃபஸ்ட்டு பார்ன் குழந்தைய கொன்னுருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தப்பு செய்கிறோம், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சே இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. இல்லை மென்டலி டிஸார்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த இதில் அந்த அழகு மற்ற குழந்தைங்கள விட நம்ம குழந்தைய விட மற்ற குழந்தைங்க அழகாக இருக்கணும் இருந்ததுன்னா கொன்னுடணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறதுலாம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம பிஹேவியர்ஸு இந்த கண்டக்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். இவங்க முதல்ல மைண்டு இவங்களுக்கு ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதனால் குழந்தைங்களெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இறந்த அந்த குழந்தைங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.